விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல. அருகில் இருக்கிற கேரளாவில் அண்மையில் நடந்து முடிஞ்ச தேர்தல் வாக்குக்கு காசு கொடுக்கப்பட்டதா இலவச அறிவிப்புகள் இதே காங்கிரஸ், இதே பாரதிய ஜனதா, இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இங்கே இருக்குது. ஏதாவது இலவச அறிவிச்சிருக்கா? மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தா அப்படிதான் அறிவிச்சு. இந்த ஒரு ஏக்கர் நிலம் எவ்வளவு? 10 லட்ச ரூபா. அப்போ சிவகங்கை தொகுதி எவ்வளவு? 30 கோடி வாங்கு. அப்படிதான் மொத்தம் தமிழ்நாடு எதுக்கு மொத்தமாக வேலை பேசுகிறான்? 15,000 கோடி இல்லை 20,000 கோடி. அப்படிதானே நடக்குது. தேர்தல் ஒரு பேருக்கு ஜனநாயகம்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். பெண்கள் வாக்கு அதுக்கு பெருமை தான் அடையணும். ஏன் வருந்துறீங்க? பெண்கள் வாக்கு அதிகமாகுது, நிறைய பேர் ஓட்டு போட வராங்க. பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கிறனால மாற்றம் இருக்குமா? இது வரைக்குமே 48, 45 மேலே கிராஸ் ஆயிடுச்சு. வாக்குப்பதிவு இந்த தடவை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது எப்படி காட்டும்? இருக்கணும். ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கி வாக்கு செலுத்தணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்குது. கோயிலே இருந்தாலும் இந்த கோயிலில் இந்த நேரத்தில் நன்னீராட்டது கூட முழுக்கு, இங்கே அன்னதானம், எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்குது. அப்படிங்கும்போது அந்த அரசை தீர்மானிப்பது அரசியலாக இருக்குது. அதுக்கு தேர்தல் வாய்ப்பாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். 5 ஆண்டு காலம் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு ஜனநாயகத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அப்புறம் ஆட்சி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, குடிக்க தண்ணி வரல, அது பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை, மின்சாரம் இல்லை, அதை புலம்புறது அர்த்தமற்றது. அதனால விரும்பி பெண்கள் குறிப்பாக இளைஞர்கள்லாம் அதிகமாக வாக்கு செலுத்த வர்றது மகிழ்ச்சியாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. ஐயா, கூடுதலாக 2 மணி நேரம் வாக்கு அளிக்க நடிகர் விஜய் அவகாசம் கிட்ட அதை பற்றி இல்லை, அது கொடுக்கணும். நாங்கள் தான் அதை சொல்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையம் தவறவிட்ட ஒன்றில் இது ஒன்று. போக்குவரத்து கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிடணும். இப்போ பொங்கலுக்கு இடம்பெயர்ந்து வர்றதுக்கு, தீபாவளிக்கு வர்றது, இந்த பண்டிகை காலங்கள் இருக்கிற மாதிரி இது ஒரு ஜனநாயக பண்டிகை தான், விழா தான். அப்படிங்கும்போது மக்கள் வாக்கு செலுத்த ஒவ்வொரு இடத்துலேருந்து போவாங்க. அதுக்கு தகுந்த போக்குவரத்தை ஏற்பாடு செய்யலை. அதனால் வெளியூர்களில் இருக்கிற பிள்ளைங்க இங்கே வந்து வாக்கு செலுத்திட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவரை அந்த தகவலில் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது தமிழ்நாடு நிலவரம்? நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க, நான் உங்கள் கூட தான். உங்களுக்கு வர தகவல் வேற எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறாரு பெண்கள் அதிகமாக வாக்கு செலுத்துறாங்க. யூனிவர்சல் பேசிக் சிஸ்டம், அதாவது ஒரு மனுஷனோட அடிப்படை வருமானத்துக்கு அடிப்படையில் தான் அது வந்து அமைஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்ற மேதையாரு அந்த மேதை சொல்லுவாப்ல. அவர் சொல்லுவாரு இலவசம் கொடுத்து நாட்டை 196 லட்சம் கோடி கடனாக்கிட்டு ஒரு நாட்டை இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தா நாடு விளங்குமான்னு பாருங்க. எங்க இருக்கு யூனிவர்சல்? இதுல எங்க இருக்கு? நீ கடன் பெற்ற, நீ இலவசம் கொடுத்த, என்ன கல்வியை தரம் உயர்த்தி கொடுக்க முடிஞ்சதா? உங்களால கொடுக்க முடிஞ்சதா? மருத்துவத்தை ஐயா சிதம்பரத்துக்கு கிடைக்கிற மருத்துவ சீமானு கிடைக்குமா? கிடைக்குமா? உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறது எங்க ஆத்தாள பொண்ணு கிடைக்குமா? அப்புறம் என்ன ஜனநாயகம், என்ன நாடு வச்சிருக்கீங்க? உங்க மகன் எங்க போய் படிச்சாரு? உங்க பேரன் பேத்தி எங்க படிக்குது? உங்க பேத்தி எங்க படிக்குது? அப்புறம் என்னத்தையாவது பேச்சுக்கிறது இலவசங்கிறது வளர்ச்சியா? எதுல இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து எடுப்பீங்க இழக்கிற பணத்தை? அதுக்கு பதில் அவர் சொல்வாரா? கடன் வாங்கி அந்த நாடு என்ன செய்யுது? இலவசமா கொடுக்குது. என்ன எங்களுக்கு இவருக்கு தான் உலகம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்படியா? என்ன பேசிக்கிறீங்க? எந்த நாடு? எல்லா நாடும் கல்வி மருத்துவத்தை குடிநீரை தரமா தூய்மை கொடுக்குதா இல்லையா? மருத்துவத்தை கொடுக்குது, தரமா கொடுக்குது, தடையற்ற மின்சாரம் கொடுக்குது. நீங்க கொடுத்துருக்கீங்களா? போக்குவரத்து இருக்கா? உங்க ஊர்ல இருக்கா? பாதை இருக்கா? இப்ப நான் வந்து எத்தனை கிராமங்களில் வாக்கு சேகரிக்கும் போது அண்ணன் மின்சாரமே இல்லை, இப்படி திரும்பி பாருங்க, இருட்டா இருக்குன்னு. அப்புறம் நீ வாங்கு, கடனை வாங்கு. என்ன கொடுத்தா மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? அதான் முக்கியம். ஒரு நாட்டின் அடிப்படை செல்வம் தான் அறிவு செல்வம் தான் அடிப்படை, ஆகப்பெரிய செல்வம். அதை கல்வியை கொடுத்துருக்கா, தரமா கொடுத்துருக்கா. தனியார் முதலாளிகிட்ட இருக்கிற தரம் ஏன் அரசுகிட்ட இல்லை? அரசுகிட்ட இல்லை? நாளைக்கு ஐயாவுக்கு உட முடியலன்னா எங்க போய் படுப்பாரு? அரசு மருத்துவமனையில படுப்பாரா? இல்ல எங்க போவாரு? அப்புறம் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு தான் இருக்கு. கடன் 1.5 லட்சம் கோடி. எல்லா நாடும் கடன் வாங்குது, எல்லா நாடும் திருடுது, எல்லாரும் தான் குடிக்கிறான், எல்லாரும் தான் கொலை பண்றான், எல்லாரும் தான் திருடுறான். இது ஒரு சாக்கா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருக்குமா? ஐயா, நீங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்து ப. சிதம்பரம் வந்து உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் நிக்கிறது எம்பி வந்து வெளி மாநிலத்தில் எம்பியா இருக்காங்க.
உங்களை இப்போ விமர்சனம் வைக்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த காரைக்குடி மண்ணில் நிற்கிறீங்க. எதுவுமே செய்யலை. இந்த நாட்டில் இவ்வளோ உயர்ந்த பதவியில் போய் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்கள். லல்லு பிரசாத், அம்மா மம்தா அவங்கெல்லாம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அந்தந்த மாநிலத்துக்கு செஞ்சதை நான் சொன்னேன், நீங்கள் பயந்துருவீங்க. அவ்வளோ வறுமையாக செஞ்சாங்க. இவர் என்ன பண்ணார்? 3 முறை இருந்து நிதியமைச்சராக இருக்கும்போது வங்கி திறக்கிறேன்னாப்புல கட்டிக்கிற அங்கேயும் லுங்கி மேலே போட்டு அங்கேயும் இல்லாமல் திற எங்களுக்கு எதுக்கு எங்கள் ஆத்தலா பொண்ணுக்கு வங்கியை திறக்கணும் சொல்லுங்கள். ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஒன்றும் செய்யலை. ஒரு என்னத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் உள்துறை அமைச்சராக இருந்து சாதிச்சது என்னை கர்நாடகாவிலையும் அமெரிக்காவிலையும் கைது பண்ண வச்சது, என் கடவு சீட்டை 14 வருஷம் முடக்குனது. வேற என்ன சாதனை செஞ்சீங்க சொல்லு. இல்லை, இளைஞர்கள் மொத்தமாக ஒரு கட்சியில் இல்லையே, எங்க கட்சியில் இருக்கிற கலவனா இருக்காங்க. அது இருக்கு. அதாவது நாட்டை நேசிக்கிற ஒரு கூட்டம், நடிகரை நேசிக்கிற ஒரு கூட்டம். இதுல நாட்டை நேசிக்கிறது எந்த பக்கம் நிற்க போது, நடிகரை நேசிக்கிறது தெரியும் உங்களுக்கு. அது இப்போ அதை போய் கவனிச்சுக்க முடியாது. இன்னைக்கு அஜித் வந்தால் இதை விட கூட்டம் வரும், தம்பி சிவகார்த்திக் வந்தால் இதை விட கூட்டம் வரும். நீங்கள் பீகாரில் போய் அந்த புஷ்பா பாட்டு வெளியிட போனாப்புல, பீகாருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, 15-20 லட்சம் பேர் கொண்டா. ஆமாம், அங்கே போய் அவர் என்ன தேர்தல் நிற்கப்படுறது. ஒரு திரைப்பட நடிகரை பார்க்கும்போது, திரையிலே பார்த்த ஒரு நடிகரை முதல்ல நேரில் பார்க்குறோம் போது ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும், யாருக்குமே இருக்கத்தான் செய்யும். யாருமே வேணாம். இந்த இப்போ திரைப்பட நடிகை, புகழ்பெற்ற நடிகை குட்டி ஒன்றும் இல்லை, சேலத்தில் விவசாயிகள் போராட்டம் 400 பேர் உட்காந்துருந்தாங்க. நயன்தாரா அவங்க ஒரு தங்க கடை திறக்க வந்தாங்க, 40,000 பேர் கொண்டாங்க. இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? கூட்டம் அரசியல் அல்ல, கொள்கை தான் அரசியல். கூட்டம் கலையும், கொள்கை அப்படியே நிற்கும். அதுதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கும் ஒரு திரைப்பட கவர்ச்சி இருக்கும். அந்த நடிகரை 10 வாட்டி பார்த்தா அதே முடிஞ்சு தானே போயிடுவான். இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கணும் உரைய வைக்கணும்னா அவனுடைய பிரச்சனை, அவனுடைய வலியை அவன் மொழியில கடத்தி அவனை அப்படி நிறுத்தணும். அதான் நான் என்னை பார்க்க அன்னைக்கு கூட்டம் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது, உரைய வச்சிருக்கேன்னா அவனுடைய வலியை அவன் இதயத்தை தொடுற மாதிரி அவன் மொழி அவனுக்காக நான் நின்று பேசுறது. இப்போ என் மகன், என் அண்ணன், எனக்கான என் சித்தப்பன் பெரிய பண்ணி நிற்பான். அதானே எப்பவுமே திரைக்கவர்ச்சி வந்து மங்கும், இன எழுச்சி பங்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். குளம் வத்தும், குட்டை வத்தும், கடல் வத்தான். அண்டர்ஸ்டாண்ட். நன்றி சார்.